ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பொடி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரமாக நல்ல வாசமாக இருக்கும். இந்த பொடி செய்கிறதுக்கு வெறும் உளுந்து மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கரிஞ்சு போயிடாமல் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு இது கூட கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், வரமிளகாய் வறுத்து எடுக்கிறதுக்கு. இந்த ஒரு கப் அளவுக்கு உளுந்துக்கு நான் வந்து 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து காரமாக நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு உளுந்துக்கு 3/4 கப் அளவுக்கு நான் பூண்டு எடுத்துருக்கேன். இல்லைன்னா அரை கப்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா அம்மியில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மிளகாய் வறுத்து எடுத்தாச்சு. இதே எண்ணெயில் நம்ம வந்து பூண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கிறேன். கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வேறு பொருள் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலையும் உப்பு நமக்கு சேர்த்துட்டா போதும். பெருங்காயம் வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கொப்பரை தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நல்ல தேங்காய் துருவிட்டு நல்ல செவக்க வறுத்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. நம்ம தேங்காய் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பொரியல் செய்கிற போது கூட நம்ம தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் துருவுறதுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 3/4 பதம் நமக்கு வதங்கிருச்சு. இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நம்ம நல்ல கலர் மாற அளவுக்கு நல்ல சலசலன்னு சவுண்டு வர அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்தால் தான் நமக்கு வந்து அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பூண்டு ஈரப்பதமாக இருந்ததுன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கீழே போய் அப்படியே ஒட்டிக்கும் பிளேடில். அப்போ பிளேடு சுற்றுற கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பூண்டை வந்து நல்லாவே பொரித்து எடுத்துக்கலாம். இதே சட்டியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா வறுபட்டுரும். அவ்வளோதான். பாருங்கள், நான் வந்து வறுத்துட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல நைஸாக பொடிக்காமல் ஓரளவுக்கு தரு நம்ம வந்து பொடிச்சு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி பொடி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லெண்ணெய் குழப்பிட்டு நம்ம இட்லி பொடிக்கு பதிலாகவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம தோசை மேலே தூவி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா முட்டை தோசை கூட நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை தோசை மேலே தூவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சட்னியே தேவை இருக்காது. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சுட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு பொடி தயாராகிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.